மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற நிகழ்ச்சி மாலை நேரத்துல நடந்துச்சு. இதுல கலந்துக்கிறதுக்காகவே அதிமுக கட்சியை சேர்ந்த பலருமே வந்திருந்த நிலைமையில தான் கொண்டையம்பாளையம் பகுதியை சேர்ந்த அதிமுக தொண்டரான அர்ஜுனன் அப்படிங்கிறவரும் வந்திருந்திருக்காரு. அப்போ திடீர்னு சாலையில மயங்கி விழுந்து உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இது குறித்து அர்ஜுனனுடைய உடல் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய குடும்பத்தினர்கிட்டையும் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சரான KC கருப்பண்ணன் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கே நேரடியா வந்து இறந்த அர்ஜுனனுடைய உடலுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க. மேலும் கதறி எழுத இறந்தவருடைய குடும்பத்தினரை நோக்கி கைகளை பிடித்து ஆறுதலையும் சொல்லியிருக்காரு. மேலும் இறந்தவருடைய குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியா 20 லட்சம் ரூபாய் வழங்குவதா அறிவித்து அதற்கான காசோலையுமே அர்ஜுனனுடைய தாயார்கிட்ட வழங்கியிருக்காரு.